Hi all. So போன வீடியோவில் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம், ரைட்? அண்ட் மெத்தட்ஸை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்றலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு சிம்பிளி பில்ட் அ ஸ்மால் ப்ராஜெக்ட். சரியா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு அப்ளிகேஷன் ஏ அண்ட் அப்ளிகேஷன் பி ரெண்டும் ஃப்ளாஸ்கில் தான் பில்ட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டையும் நாம் ஏபிஐ வழியாக கனெக்ட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வி ஆர் கோயிங் டு டேக் லுக் அட். ஓகே, ஸோ இதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனில் வி ஆர் கோயிங் டு மேக் தி ஏபிஐ கால். அதாவது ஏபிஐ 2க்கு வந்து அப்ளிகேஷன் 2க்கு வந்து அப்ளிகேஷன் 1ல் நம்ம ஒரு ஏபிஐ கால் அடிக்க போகிறோம். அண்ட் அப்ளிகேஷன் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் வச்சு நம்ம ஒரு டேட்டாவை வந்து அக்யூமுலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். அதாவது நான் இங்கே வந்து டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இங்கே நான் டேட்டா கொடுத்து ஆட் பண்ண இந்த டேபிள், அதாவது 5001ல் நான் கொடுக்கக்கூடிய டேட்டா 5000ல் இந்த டேபிள் அப்டேட் ஆகும். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் விச் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ். ஓகே, ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து இப்போது இது பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து அகெயின் ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து HTML பார்ட் இருக்கும், இன்னொன்று வந்து CSS பார்ட் இருக்கும், ரைட்டா? ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட மெத்தோட வந்து கெட்டுன்னு மாற்றிக்கலாம். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு மேக் அ கெட் ரெக்வஸ்ட். அண்ட் இது வந்து கிவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் ஹியர், ரைட்டா? ஸோ வழக்கம் போல் நான் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன், டெம்ப்ளேட்ஸ். சரியா? ஸோ ஃப்ளாஸ்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு HTML ஃபைலை ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர்களை வச்சு தான் ஆகணும். ஓகே, அதான் டிஃபால்ட். index.html அண்ட் app.py ஃப்ளாஸ்க்கு ரெண்டர் டெம்ப்ளேட்டு ரெக்வஸ்ட். ஓகே, அகெயின் இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபார்ம்லேருந்து வாங்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது ஏபிஐ காலுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. டிஃப்ரென்ஸை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மெத்தட் வந்து கெட்டு போஸ்ட். ஏன்னா நம்ம வந்து டேட்டா வாங்கவும் செய்யணும், ரிட்ரீவும் பண்ணணும். சரியா? ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட் index.html. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், ஐட்டம் டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். சரியா? ஸோ ஐட்டம் டீட்டெயில்ஸ் உள்ள எம்டி லிஸ்ட்டு, அதில் வந்து நம்ம வந்து இப்போது வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு HTML5 நான் கொடுக்குறேன். அண்ட் ஒரு ஹெட்டிங், ஒரு H1 டேக் கொடுத்துக்கலாமா? ஐ வில் சே this is where we are entering the data. அல்லது ஓகே இப்படியே இருக்கட்டும். ஓகே, this is where we are entering the data அப்படின்னு இருக்கட்டும். dot environment bin activate ரன் பண்ணால் சர்வர் ரன் ஆயிரும். அதே மாதிரி தான் environment bin activate and we run it. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை ஃபர்ஸ்ட் பண்ணால் ஓகே வேறு வருது. ஓகே, கண்டினியூ கொடுக்குறேன். this is where those இல்லை this index.html, this is where we are entering the data. அண்ட் இதுக்கு வந்து ஃபார்ம் போடுறோம். ஃபார்முக்கு வந்து ஆக்ஷன் எதுவும் கொடுக்க வேண்டாம், பட் மெத்தடை வந்து போஸ்ட் அப்படின்ற மெத்தடில் நம்ம கொடுக்குறோம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம 3 இன்புட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டு, நேம் வந்து நேமு, அண்ட் ஐடி ஈக்குவல் டு நேம். ஓகே, and placeholder வேணா enter the name of the item. and இதையே நம்ம 3 தடவை காப்பி ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். நேமுக்கு அடுத்து டீட்டெயில்ஸ் and quantity of the item. details
details quantity. Okay, quantity. Okay, அடுத்து வந்து ஃபைனலாக input type வந்து submit value equal to add. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூ. ஓகே, வி ஹாவ் திஸ் பிளேஸ் ஹோல்டர்ஸ் கூட வேண்டாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ஸை ஜஸ்ட் item name, details, okay, continue பண்ணா. So we have a decent okay. So இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம இங்கே வாங்கணும், ரைட்டா? ஸோ என்ன பண்ணலாம், if request dot method is equal to post, அது post மெத்தடாக இருந்தால் ஓகே, name equal to request dot form dot getல name. Okay, about and quantity. Okay, and இதில் வந்து so details and quantity. ஓகே, ஸோ இப்போது ஃபார்மில் வந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் ஒரு டிக்ஷனரி டெம்பரரியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து வில் சே ஐட்டம் நேம். நேமில் வந்து we will say name, details வந்து about, quantityல வந்து ஓகே, item details dot add dot append okay, value equal to item details. சரியா? அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், return render template index.html value equal to item details. Okay, so இப்போ வந்து we are just going to add this to the item. So இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா I'll just continue. நாம் ஆட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். ஐட்டம் நேமில் ஏன் சி வருது, நேம் டாட் நேம். ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். $127, 5001. Okay, existing cache ஏதோ ஒன்று இதாகுது.
method post. Okay, so andala cache length the one add agudhu will and request dot form dot get of request dot name is not equal to none, not equal to none. Okay, so இது நன்னாவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, அந்த இது போயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா நன்னாக இருந்தது அப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட். ஸோ நேமில் எங்கே மிஸ்டேக், HTML ஓகே, சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே, இப்போ நாட் ஈக்குவல் டு நன் கொடுக்குறதுலாம் நாட் ஈக்குவல் டு நம்ம ஸ்ட்ரிங்காக கம்பேர் பண்ணுறோம், ரைட்? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்தனால இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து ஏபிஐ யூஆரில் வந்து /give அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்து ஜேசானை தான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இதோட அவுட்புட்டை வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறோம், ஐட்டம் டீட்டெயில்ஸை வந்து நாம் அவுட்புட்டுக்கு பாஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ இப்போ நான் இதில் வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எம்டியாக வருது. அண்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஸோ ஆப்பிள்னு கொடுக்குறேன். ஆப்பிள் ரெட் கலர் quantity 100 add. Okay, apple green color quantity 100. Okay, banana red quantity 100. Banana yellow quantity வந்து 100. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம இந்த சர்வரில் ஆட் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை இங்கே கன்சியூம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பனானா க்ரீன் 100. ஓகே, சரி, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், ஆப்பிள் பனானா எல்லாமே நமக்கு வருது. இதை வந்து நாம் ஒரு டேபிளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு index.html நம்ம போட போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நாம் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா இங்கே போய்ட்டு ரிட்டர்ன் render template index.html and அது கூட வந்து value equal to data. சரியா? ஸோ இப்போது index.html போட்டோம் ஃபஸ்ட்டு data. and if we refresh now இங்கே எடுத்துக்கோம் டேட்டான்னு எடுத்துக்கோம் value refresh. ஸோ இங்கே உள்ளது எல்லாமே நமக்கு இங்கே வந்துச்சு. ஓகே, h2குள்ளே இருக்குது. ஸோ அது இருக்கட்டும், we will remove this. So we are going to construct a table, ரைட்டா? ஸோ table row, table headல வந்து ஐட்டம், அடுத்தது வந்து ஐட்டம்க்கு அடுத்து டீட்டெயில்ஸ்க்கு அடுத்து குவான்டிட்டி, ரைட்டா?
ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டேபிள் நமக்கு வந்துடுச்சு. இந்த டேபிளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டைல் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டைல் எழுதி வச்சுருக்கேன். சரியா? ஸோ ஸ்டைல் எழுதியிருக்கோம் அண்ட் இந்த ஸ்டைலை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்டைல்டு டேபிள் கிடைக்குது. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து we are going to loop through. சரியா? ஸோ நாம் இங்கே டேட்டா அனுப்பும்போது இப்போ நமக்கு இங்கே எப்படி வந்திருக்கு, டிக்ஷனரி வந்திருக்கு, டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு கீ இருக்குது, அந்த கீக்குள்ளே வேல்யூஸ் இருக்குது. ரைட்? ஸோ நாம் என்ன பண்ணலாம், .get of details. சரியா? ஸோ இப்போ வரும்போதே நமக்கு டேட்டா எப்படி வரும், லிஸ்ட்டாக தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி வில் iterate and take it out. ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு for I in val. ஸோ வேல்யூவில் இருக்கக்கூடிய ஐ நம்ம வந்து எடுக்கிறோம். and for table row கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், டேபிள் டேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். I dot அங்கேருந்து என்ன நேமில் வருது, I dot name. ஸோ நம்ம வந்து ஏன் நான் இங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஜேசன் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு வந்து டேட்டா வருது. அண்ட் I dot details. ஓகே, அண்ட் I dot quantity. ஓகே, ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போது வாட் we are going to do, இதை எடுத்து விட்டுடலாம். This is not needed anymore. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ஐட்டம், அதாவது இந்த அப்ளிகேஷனில் டேட்டா ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனால் ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் மைக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மெயின் சர்வர் இருக்கும், அந்த மெயின் சர்வர் லோட் பண்ணாமல் தேவையான ப்ராசஸ்லாம் மட்டும் கடைசி டேட்டா மட்டும் அங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுறது. ஓகே, இல்லை கடைசியாக ஃபைனலாக நடக்க வேண்டிய வேலையை மட்டும் அங்கே நடக்கிறது. ஸோ டு மேக் ஷோர் த சர்வர் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள். ரைட்டா? ஸோ இப்போ ஆப்பிள், பனானா, செரிக்கு வந்து this is sweet and இது வந்து ஒரு 100 quantities. சரியா? ஸோ இப்போ வந்து செரி இல்லை. ஓகே, செருன்னு இருக்கா, செரி அந்த இது இல்லை. ஸோ இப்போ ஃபைனலாக நான் லோட் பண்ண அப்படின்னா செரு, நான் இங்கே ஆட் பண்ண எனக்கு இங்கே ஐட்டம்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ தீஸ் two different applications still. ஓகே, அப்ளிகேஷன் A is communicating application B via API. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் இங்கே வந்து எந்த இது லாஜிக்கும் எழுதலை, ஜஸ்ட்டு இங்கே உள்ள டேட்டா இந்த இதான் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம், இந்த API எண்ட் பாயிண்ட்டை. ரைட்டா? ஸோ இந்த API எண்ட் பாயிண்ட் என்ன பண்ணுது, நமக்கு டீட்டெயில்ஸ் அப்படின்ற கீக்கு அகேன்ஸ்டாக இந்த ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஐட்டம் டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்ம்லேருந்து வாங்கக்கூடிய டேட்டாலாம் எடுத்து அப்பன் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே லூப் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துருக்கோம். ரைட்? ஸோ இது வந்து சிம்பிள். நாம் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், கெட் ரெக்வஸ்ட் மட்டும்தான் அடிச்சிருக்கோம். வி ஹவ் டன் த கெட் ரெக்வஸ்ட் ஹியர். ரைட்டா? இப்போ வரைக்கும் நாம் வந்து என்ன சொல்கிறது, டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ எதுவுமே நம்ம பண்ணலாம். ரைட்? இங்கே என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை இங்கே கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ரைட், ஹவ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் கெட்டிங் இன்டகிரேட்டட் வித் ஈச் அதர். இந்த ரெண்டுமே சம்மந்தமே இல்லாத அப்ளிகேஷன் தான். இது வந்து ஃபஸ்ட் ஆப், இது வந்து தனி ஒரு அப்ளிகேஷன். ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஒன்னோட ஒன்று எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் API வழியாக பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ இன்னும் போக போக வில் பி கண்டினியூயிங் டு பில்ட் ஆன் திஸ் API. தேங்க்யூ.